இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் உயிர்ப்பு விழாவிற்கு பிறகு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கின்ற கேள்வியை நாம் தலைப்பாக கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்விதான். இந்த கேள்வி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கேட்கின்ற ஒரு கேள்வியாக நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். ஒரு தாய் என்னிடம் கூறினார், ஒவ்வொரு நாளும் அவரது மகன் வேலையிலிருந்து வரும்போது அவரிடம் கேட்பது வழக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, நாள் எப்படி போச்சு என்று கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த மகன் பெரிய அளவில் பதில் சொல்லிக் கொள்வதில்லை. இருந்தாலும் அந்த தாய் கேட்பதை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வருகிறது. அப்பொழுது ஒரு நாள் அவன் தன்னுடைய தாயிடம் சொல்லுகின்றான், அம்மா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடித்து விட்டு வருகின்ற பொழுது இந்த நாள் எப்படி போனது என்று கேட்கின்ற பொழுது நான் சரியாக பதில் கொடுப்பதில்லை தான். ஆனால் எனக்கு இன்று ஒன்று புரிகிறது, என் மீது யாரோ அக்கறை காட்டுகின்றார்கள் என்பதை அந்த வார்த்தையின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அந்த சிறிய வார்த்தைகள் எனக்கு ஊக்கம் கொடுத்தது, செயல்பட தூண்டியது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் பேதுருடைய வாழ்வில் நடக்கிறது. பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலிக்கிறார். எனக்கு இயேசுவை தெரியாது என்று சொல்லுகின்றார். நான் இயேசுவை பார்த்ததே இல்லை என்று சொல்லுகின்றார். எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் இதே பேதுருவை தான் இயேசு, நீ பாறை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை இயேசு நிறைவு செய்கின்றார். பேதுரு மறுதலித்ததற்காக அவருக்கு தண்டனை கொடுக்கவில்லை, அவரை ஒதுக்கிவிடவில்லை, அவரை தண்டிக்கவில்லை. மாறாக தான் கொடுத்த வாக்குறுதி ஒன்று இருக்கிறது, அந்த வாக்குறுதியை நீ தொடர்ந்து நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த வாக்குறுதியை நிலைநாட்டுவதற்காக பேதுருவை தொடர்ந்து வருகின்றார். இங்கே பார்க்கின்ற நற்செய்தியிலே பேதுரு கடலுக்கு சென்று மீனதும் கிடைக்காமல் வருகின்ற அந்த சூழலிலே இந்த தாய் கேட்பது போன்று இயேசு பேதுருவை பார்த்து கேட்கின்றார், மீன்கள் அகப்படவில்லையா என்று கேட்கின்றார். இது இயேசு அவரை தீர்ப்பிட்டார் என்று சொல்லுவதை விட இது தீர்ப்பிடுவது அல்ல, மாறாக வலுவூட்டுவதற்காக, நான் உனக்காக இருக்கிறேன், நான் என் ஆதரவு உனக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு அந்த கேள்வியை கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதே கேள்வியை இயேசு நம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதில் கேட்கின்றார். பல நேரங்களிலே நமது குடும்பங்கள் பிரச்சனைகளில் இருக்கலாம், சண்டை சச்சரவுகளில் மூழ்கி போயிருக்கலாம், நோய் நொடியில் துவண்டு போயிருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசு நம்மிடம் கேட்பது இதேதான். நலமாக இருக்கிறாயா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார். தீர்ப்பிட அல்ல, மாறாக நம்மோடு உரையாடுவதற்கு, நம்மோடு உறவு கொள்வதற்கு, நம்மோடு ஒன்றித்திருப்பதற்காக இந்த கேள்வியை கேட்கின்றார். இயேசு பேதுருவை அழைத்த பின்பு என்ன சொல்லுகின்றார்? வாருங்கள், உணவருந்த போவோம். இயேசு காலை உணவருந்துவதற்காக அங்கிருந்த சீடர்களை எல்லாம் அழைக்கின்றார். ஆக உணவருந்தும் இடம் என்பது செவி கொடுப்பதற்கான ஒரு இடம், குணப்படுத்துவதற்கான ஒரு இடம், மன்னிப்பதற்கான ஒரு இடம், நான் உனக்காக இருக்கிறேன் என்று ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு இடம்தான் உணவு அருந்துகின்ற இடம் என்பதை இயேசு வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? வலது பக்கமாக வலையை போடுங்கள். வலையை போடுகின்றார்கள். அதிக மீன்கள் கிடைக்கும். 153 மீன்கள் கிடைக்கிறது. அதன் பிறகு என்ன சொல்லுகின்றார்? அதிலிருந்து மீனை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவர் ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்த மீனையும் எடுத்து சேர்த்து அவர்களை அன்பு விருந்திற்காக அழைக்கின்றார். இந்த அன்பு விருந்து என்று சொல்வது அன்பின் வெளிப்பாடு. ஆகவே இயேசு குறைகளை பார்க்கவில்லை, தீர்ப்பிடவில்லை, மாறாக உணவருந்த, செவி கொடுக்க, பகிர்ந்துண்ண அழைப்பு விடுக்கின்றார். அதற்காக நாம் செய்த தவறுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியாது. தவறுகளை வெறுக்கின்றார், ஆனால் மனிதர்களை வெறுக்கவில்லை. ஆகவே என்ன சொல்லுகின்றார்? மீண்டும் அதை செய்யாமல் வாருங்கள்,
முன்னோக்கி செல்வோம் என்பதுதான் இயேசுனுடைய அழைப்பாக இருக்கின்றது. நாமும் பல நேரங்களிலே இயேசுவை விட்டு விலகிச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்கே நாம் வழி தவறி சென்றாலும், எங்கே நாம் விலகிச் சென்றாலும், இயேசு அவர் கொடுக்கும் உணவை நாம் உண்பதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த உணவு என்பது நற்கருணை. ஆக அன்பை பகிர உணவருந்து அழைக்கின்றார், உறவை வலுப்படுத்த உணவருந்து அழைக்கின்றார். மீண்டும் நாம் ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்காக உணவருந்துவதற்காக அழைக்கின்றார். அதே வேளையில் தான் அந்த உணவருந்தி முடிந்த பின்பு பேதுருவை பார்த்து கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஒரு முறை அல்ல, மும்முறை கேட்கின்றார். என்றால் 3 முறை பேதுரு மறுதளித்தார், எனக்கு தெரியாது என்று சொன்னார். அதே வாயால், ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்ற வார்த்தையை மும்முறை அவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, மாறாக மற்றவர்களை நான் நல்ல விதமாக கவனித்துக் கொள்வது என்பதுதான். எடுத்துக்காட்டிற்கு கணவன் மனைவி உறவை வைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் ஒருவர் மற்றவருக்கு அன்பை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது, நிச்சயமாக. காரணம், கடினமான சூழல்கள் பல வாழ்க்கையில் வரும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், தூக்கமின்மையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், நோய் நொடிகளாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், சிந்தனையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனும் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த சூழலில் எப்படி அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள்? தியாகத்தின் வழியாக அன்பை வெளிப்படுத்தலாம். சிறு சிறு செயல்கள் வழியாக, சமைப்பதன் வாயிலாக, துவைப்பதன் வாயிலாக, வீட்டை அழகாக வைப்பதன் வாயிலாக, இன்னும் ஒருவர் மற்றவருக்காக நேரத்தை ஒதுக்குவதன் வாயிலாக, பிறரை கவனித்துக் கொள்வதன் வாயிலாக, நான் உன்னை மன்னிக்கின்றேன் என்று ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற பொழுது அதன் வழியாக அன்பானது வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்ப்போம். நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை நான் ஆண்டவரிடத்தில் பயன்படுத்தினால் ஆண்டவர் அதற்கு என்ன ஒரு பதில் எனக்கு கொடுப்பார்? ஆண்டவருடைய பதில் இப்படித்தான் இருக்கும். நீ என்னை நேசிப்பது உண்மை என்றால் உன் கணவரை நேசி. நீ என்னை நேசிப்பது உண்மை என்றால் உன் மனைவியை நேசி. நீ என்னை நேசிப்பது உண்மை என்றால் உன் கணவருக்கு அல்லது உன் மனைவிக்கு உண்மையாக இரு, உதவி செய், அவர்களை பாராட்டு என்பதுதான். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வதற்காக அழைக்கின்றார். ஏனென்றால் அன்பு வழியாக தான் இறைவனை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பு வழியாக தான் நாம் இறைவனோடு ஒன்றித்து இருக்க முடியும். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள், தூய ஆவியானவர் அன்பின் வடிவத்தில் இருக்கிறார். ஆக உங்களுடைய குடும்பத்திலே உங்களால் மற்றவர்களை நேசித்து வாழ முடிகிறது என்றால் அங்கே தூய ஆவியானுடைய பிரசன்னம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் இந்த நாளில் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.